ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு. இந்த ஸ்வீட் கார்னோட இந்த ஸ்நாக்ஸு செம்மையாக இருக்கும். ஸோ எப்போவும் போல் ஒரே மாதிரியாக ஸ்வீட் கார்னை செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாஸோட டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சாஸும் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ இந்த சாஸும் இந்த கார்னும் சேர்ந்து இந்த மசாலா கார்னோட நீங்கள் இதை சாப்பிடும்போது ஸோ ஒரு சினிமா ஹாலில் உட்காந்து சாப்பிட்ற ஃபீலிங் வரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மசாலா கேன் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்னை கொஞ்சம் அலசிட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா போட்டுக்குங்க. இது போடுறதுனால நல்லா சாஃப்டாக வெந்து வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் போட்டுக்கலாம். இப்போ இதை வேக வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷத்தில் நமக்கு கார்ன் நல்லா வெந்துடும். இப்போ கார்ன் வேகிறதுக்குள்ளே இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான தடவுறதுக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லா ட்ரையாக இருக்கிற ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஜார் நல்லா ட்ரையாக இருக்கணும். இதை நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் கரெக்டாக அந்த மிக்ஸிங் நமக்கு செட் ஆகாது. அதால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு தடவை கிரைண்ட் பண்ணால் மிக்ஸிங் நல்லா செட் ஆகிடும். ஸோ இந்த மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி போடுறதால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர், கொஞ்சோண்டு சால்ட்டு. இப்போ இந்த மசாலாவை ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அவ்வளோதான். இந்த மசாலா இந்த மாதிரி ட்ரையாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம கையால் மிக்ஸ் பண்ணோன்னா திரி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இந்த மசாலா ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போது அதை டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு மயோனஸ் எடுத்துக்குங்க. ரெண்டு ஸ்பூன் மயோனஸ்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் எடுத்துக்கணும். இதில் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். நல்லா காரமாக நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம இந்த கார்னை டிப் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கார்ன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு இந்த வேராட்டம் உள்ளே இருக்கும் இல்லைங்களா, அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை போட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இதை இந்த மாதிரி குலுக்கி இந்த கார்ன் ஃபுல்லாக அந்த மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். போயிட்டு பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதான் நம்ம லெமன் ஜூஸ். மேலே நம்ம லெமன் ஜூஸ் புழிஞ்சி விட்டு இதை சேவ் பண்ணோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். சாப்பிடும்போது இந்த
சாஸோட டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம எப்பவும் போல் கார்ன் வந்து அவிச்சு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மிளகா பொடி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு வித்தியாசமான முறையில் இந்த கார்னை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.